நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி செப்பனியா 3வது அதிகாரம் வசனம் 9. செப்பனியா சாப்டர் 3 verse 9. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். தேவன் தாம் தெரிந்து கொண்டவர்கள் ஒருமனப்பட்டு இருக்கணுங்கிறத பூர்வ காலம் முதலே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரு. நாம புதிய ஏற்பாடு புஸ்தகங்கள்ல சபையோட துவக்கத்தின் காலத்துல இந்த ஒருமனதை குறித்து வாசிக்கிறோம். ஆனா தேவன் இததான் நம்ம இடத்துல ஆரம்ப நாட்கள்ல இருந்தே இருக்கணுங்கிறத எதிர்பார்க்கிறாரு. அப்படியாக ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு ஆராதனை செய்யும்படிக்கு அவருடைய பாஷைய சுத்தமான பாஷையா மாற்றுவேன்னு சொல்றாரு. இங்க பாஷைன்னு சொல்லும் போது இது ஒரு தனிப்பட்ட மொழியை குறிப்பிடுறதாக இல்ல, நாம பேசுகிற வார்த்தைகளை குறிக்கிறதாக இருக்கு. வார்த்தையிலும் பரிசுத்தம் காணப்படுவதற்காக நமக்குள்ளார ஒருமித்த ஆராதனை காணப்படும் சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தைகளிலும் பரிசுத்தம் காணப்படுவதற்காக நாம கர்த்தரை தொழுது கொள்ளும் போது ஒருமனப்பட்டு ஆராதனை செய்யணுங்கிறத தேவன் சொல்லியிருக்கிறாரு. இதையே பவுலடியார் ரோமர் 15வது அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனங்கள்ல சொல்றாரு. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை நாம ஒரே வாய்னால ஒருமனப்பட்டு துதிக்கணுங்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. மேற்படியாக 6வது வசனத்துல பார்க்கும்போது இப்படியாக நாம ஒருமனப்படுவதற்கு தேவன் என்ன செய்திருக்காருங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. அப்படி நாம இந்த ஒருமனத்தோடு செயல்படுவதற்கு மாதிரியாக கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியே நாம எல்லாரும் ஏக சிந்தையுள்ளவர்களாக ஒருமித்த சிந்தையுள்ளவர்களாக செயல்படும்படிக்கு தேவன் தாமே அனுகிரகம் செய்யணும்னு சொல்லிட்டு பவுலடியார் சொல்வதை நம்மால இந்த வசனத்துல பார்க்க முடியுது. அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாதிரியாக நாம மாறும்போது அவர் நமக்கு அளித்த நித்திய ஜீவ வசனங்கள் நம்முடைய வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துது. அந்த வார்த்தைகள்ல எப்படி பரிசுத்தம் வரும்? நம்முடைய மனதிற்குள்ளார நம்முடைய இருதயத்திற்குள்ளார பரிசுத்தம் காணப்படும் போதே. இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும் இல்லையா? அப்படியாக இருதயமானது பரிசுத்தப்படுவதற்கு அந்த வசனங்களே நமக்கு உதவி செய்து. தேவனுடைய வசனம் ஆவியும் ஜீவனுமா இருக்கு. அது நமக்குள்ளார மாற்றத்தை கொண்டு வருது. இது நம்மை ஒரு மனதோடு செயல்பட வைக்குது. இந்த ஒரு மனதோடு செயல்படும் போதுதான் நாம விசுவாசத்துல ஒரு வெற்றி வாழ்க்கைய வாழ முடியும். இந்த உலக பிரகாரமாகவே ஒரு உதாரணத்தை பார்க்கணும்னா, மிலிட்டரி ஆபரேஷன்ல ஏதாவது ஒரு குறித்த நோக்கத்திற்காக செயல்படும் போது அதற்காக ஏற்படுத்தப்பட்ட குழுவினர் ஒரு மனதோடு செயல்படுவாங்க. அப்படி ஒரு மனதோடு செயல்படும் போதுதான் அவங்க அந்த காரியத்துல ஜெயத்தை பெற முடியும். அப்படியாக வெற்றி பெறுவதற்கு அவங்களுக்கு அந்த ஒரு மனம்ங்கிறது மிகவும் அவசியமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மை மீட்டெடுக்க தேவன் தாமே தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்திருந்தது. அவருடைய மாதிரியின்படியே நாம எல்லாரும் ஏக சிந்தையுள்ளவர்களாக அவர்களுக்குள்ளார ஒருமித்து காணப்படுவதற்காக. நாம நேற்று பார்த்த வசனங்கள்ல கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல வேண்டுதல் செய்யும் போது என்ன சொல்றாரு? நம்ம எல்லாருமே ஒருமைப்பாட்டுல தேர்ந்தவர்களாக மாறணுங்கிறத. எப்படி பிதாவும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறாங்களோ அது போல நாமும் அவர்களுக்குள்ளார ஒன்றாக இருக்கணுங்கிறது. இந்தப்படியான ஒரு மனம் நமக்குள்ளார நிலைத்திருக்கும் போதே நாம விசுவாச வாழ்க்கையில ஜெயம் பெற முடியும். அப்படியான ஏக சிந்தையுள்ளவர்களாக நாம ஒவ்வொருவரும் செயல்படுவதற்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லி ஒருத்தரை ஒருத்தர் தேற்றுகிறவர்களாக இருக்கணும். அந்தப்படியாக ஏக சிந்தையுள்ளவர்களாக மாறுவதற்கு ஒவ்வொரு நாளும் நாம தேவனை நோக்கி பார்த்து கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நமக்குள்ளேயும் இருக்கணும்னு சொல்லி வேண்டுதல் செய்யணும். மத்தேயு 18வது அதிகாரம் 19வது வசனம், உங்கள 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்கிற காரியத்தை குறித்து பூமியில ஒருமனப்பட்டிருந்தா பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால அது அவர்களுக்கு உண்டாகும்னு உங்களுக்கு சொல்றேன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது. அப்படியாக நாம ஒருமனப்பாட்டோடு செயல்படும் போது நாம பிதாவின் சித்தத்தின்படி எல்லாவற்றையும் வேண்டுதல் செய்கிறவர்களாக இருப்போம். அப்படியாக நாம வேண்டிக் கொள்வதையும் பிதா அருளி செய்பவராக இருப்பாரு. ஏன்னா நாம கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியே வேண்டுதல் செய்பவர்களாக இருப்போம். அப்படியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ளார வரணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு.
இதை அறிந்து கொண்டு கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியே நமக்குள்ளார ஒருமனம் காணப்படுவதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, ஒருமித்த சிந்தையோடு நாங்கள் காணப்படுவது உம்முடைய விருப்பமா இருக்குங்கிறத இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்படியாக பிதாவாகிய தேவனை ஒருமனப்பட்டு நாங்கள் தொழுது கொள்வதற்கு தேவரீர் எங்களை நடத்தியர்லுங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மாதிரியின்படியே நாங்கள் எல்லாரும் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்க தேவரீர் எங்களை நடத்தியர்லுங்கப்பா. அப்படியாக ஒருமனதில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேர்ந்தவர்களாக காணப்பட தேவரீர் எங்களை நடத்தியர்லுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.